யார் என்ன சொல்றாங்க? என்ன பிஜேபிக்கு லோகாயுக்தாக்கு என்ன சம்பந்தம்? அது பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறேன்னா, அதனாலதான் திமுக காரனுக்கு அறிவெளின்னு சொல்றேன். 200 ரூபாய் நம்ம ஏன் சொல்றோம்னா, ஆட்சியிலே அங்கே காங்கிரஸ் இருக்கு. லோகாயுக்தா என்பது டெக்னிக்கலி இண்டிபெண்டன்ட் பாடிபாங்க. அங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியா இருக்கு. எங்க எதிர்கட்சி தலைவர் அசோக் வந்து போன் பண்ணி சித்தராமையா சார் இந்த கோயம்புத்தூர்ல வந்து பைந்தமிழ் பாடின்னு ஒரு தம்பி இருக்கான், லோகாயுக்தா அனுப்பி ரைடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா? இதை விட அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட்டை பார்த்ததே கிடையாதுங்க. அடுத்தது 2வது பாருங்க, இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் மீது. அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு? நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்கான். பாருங்க, இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டாயம். கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்க? நீதி வந்து வெல்லவில்லையாம். ஏன்னா இதே கம்யூனிஸ்ட்காரனுங்க, நீங்களாம் கம்யூனிஸ்ட்ங்கிற கம்யூனிஸ்ட்ங்கிற பேரை தயவு செஞ்சு மாத்திரும். கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், நாங்கள் நீதிக்காக நிற்போம், ஏழைகளுக்காக நிற்போம் சொல்லக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு திமுகவுக்கு ஜிங்ஜாங் அடிச்சுட்டு இருக்கிறார். சோபாலகிருஷ்ணன் போய் கேட்டீங்கன்னா உடனே எம்எல்ஏ கிளம்பி வருவார். அதுக்காக வேலை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறது அண்ணாமலை திட்டம் தான் தமிழ்நாட்டில். அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்றது கிடையாது. இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இறுக்கமா உட்கார்ந்துட்டார் சேர்ல. இந்த சேர் விட்டு நாமள் எந்திரிக்க கூடாது. இதை போன்ற அபத்தமான ஆர்குமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தீர்ப்புல வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாய் வந்திருக்கு. இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும், எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாங்க. இது எங்க போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க. வேறங்க இன்னைக்கு என்ன எல்லா கேள்வியும் நீங்களே கேட்குறீங்க. நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோங்கன்னா, நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம் எல்லா அமைப்புக்குமே. நாங்களும் அதில் பங்கேற்பதாக சொல்லியிருக்கோம். இல்ல, முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது, பிரஸ் மீட் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது, ரோட்ல ஆர்ப்பாட்டம் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி ரோடுக்கு வந்து போராடுறது முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது. ஏன் நாங்க வந்து டாஸ்மார்க் 4/3 பங்கு டாஸ்மார்க் மூடணும், கள்ளுக்கடையை திறக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டோம். எங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க நேரம் கொடுத்தாரா? நேரமே கொடுக்காத முதலமைச்சர் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும்? அதனால எல்லா இடத்தையும் அழுத்தம் கொடுக்குறோம்ல. ஆனா இது வந்து கட்சிகளாக கொண்டு வரப்பட்டது. புரிஞ்சுக்கணும், டெமோக்ரஸியில முதலமைச்சரை போய் சந்தித்துதான் வேலை நடக்க வேண்டும்னா அந்த விளையாட்டுக்கு நாங்க வர்ற தயாரா இல்லை. இது எல்லாமே ஜனநாயகத்துல, இது எல்லாமே முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது தான். இது எல்லாமே மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது தான். பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு போராட்டுக்கு அழுத்தம் கொடுக்கறது தான். அதனால் முதலமைச்சரை போய் சந்திப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வராது. அதுல தெளிவாக இருக்கின்றோம். எங்களை முதலமைச்சர் மதிக்கலாம், நாங்க முதலமைச்சரை மதிக்க போறதில்லை. தெளிவா இருக்கு. ஏற்கனவே நேரம் கேட்டு 1 முறை இல்ல 2 முறை நேரம் கேட்டு கொடுக்காத முதலமைச்சருக்கு அலையா விருதாளியா நாங்க எங்க போய் நிக்கணும்? என் கட்சிக்கு அது போன்ற நிலை வரல. நாங்க கம்யூனிஸ்டோ விசிகவோ கிடையாது. நாங்க அவங்க கூட்டணி கட்சி கிடையாது. கம்பீரமாக நிற்கக்கூடிய தேசிய கட்சி. அப்படிலாம் போய் கூடியெல்லாம் முதலமைச்சர் கூட நிற்க முடியாது. அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும் நான் தெரியாம கேட்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வருக்கு போன் பண்ணி அணையை கட்டுறதை நிப்பாட்டுங்கடான்னு சொல்லணும், அவ்வளவுதான். அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி 2 பஜ்ஜி 2 போண்டா டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தம் எல்லாம் மத்திய அரசு ஃபிளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்க போய் கஜேந்திர சேகவாத்தை போய் பார்ப்பீங்க அமைச்சர். அவர் சொல்லுவார், எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? இருந்தாலும் நீங்க டெல்லிக்கு வந்துட்டீங்க, வாங்க உங்களுக்கு ஒரு கிரீன் டீ கொடுக்குற, சாப்பிட்டு போங்க. அண்ணே இது எப்படி? நானே ஒரு திமுக கார ஒரு இடத்துல தொலைட்டு இருந்தான். நான் தம்பியை கேட்டேன், என்னப்பா தொலைட்டு இருக்கேன்? ஆனா சாவியை காணானே. இங்க ஏன்பா தொலைவர? சாவி எங்கப்பா தொலைச்சனே? சாவியை 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தொலைச்சனே. இங்க ஏன்பா தொலைறா? லைட் இங்க தானே இருக்கு. அது மாதிரிதான் இது. மேகதாத்துவனுடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்க சாவி தொலைஞ்சதோ அங்க போய் பார்க்கணும். எங்க லைட் இருக்கோ அங்க தொலைவ கூடாது. முதலமைச்சர் எல்லா பக்கமும் போறாரு. கர்நாடக முதலமைச்சரை போன்ல தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்துல மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்க எதுக்கே கட்டுறீங்க? இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு? எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்றதுனே? சும்மா எல்லா டைம் இல்லைன்னு போய் உட்கார்றக்கா? தெளிவா தெரியும், சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாவணும். அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுக கார தொலாயிட்டு இருக்கான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.